அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஔவை மார்கழி விழால நடந்த அந்த கோல போட்டியில கோலக்கலையரசிகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களுக்கு நம்ம கோலக்கலையரசி பட்டமும் கொடுத்தோம் இல்லைங்களா? அவங்க எப்படி கோலம் போட்டாங்க, அவங்களுடைய முகமும் அவங்க கோலம் மட்டும்தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அவங்க எப்படி கோலங்கள் போட்டாங்க, எந்த மாதிரி அவங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம அவங்க கிட்டே பேசிட்டு இருக்கோம் ஒருத்தர்கிட்டயா. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பேச போறது நம்ம பிரீத்தி மேடம் கிட்ட பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க மேம்? நான் சௌக்கியமா இருக்கேன். நீங்க சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கோம் மேம். உங்களை பத்தி சொல்லுங்க மேம். என் பேர் பிரீத்தி. ஐம் பேஸ்ட் அவுட் ஆஃப் பெங்களூர். ஸோ படிச்சது எல்லாமே இங்கதான். ஸோ ஐவ் பீன் மேரிட் ஃபார் 15 years நவ். ஸோ 2 kids. இந்த கோலம் போடுறது பேசிக்லி எனக்கு சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் லைக் யூ ஆல் நோ, அப்போ இன்டர்நெட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நாங்க அம்மா இன்ஃபேக்ட் ரொம்ப அழகா கோலம் போடுவா. ஷீ இஸ் ஆல்சோ ஆக்சுவலி ஒன் பிரைஸ் இன் திஸ் அவ்வை மார்கழி விழா சீனியர் கேட்டகரி. அந்த ஆண்டாள் போட்டது பாகீரதி மேம்னு. ஸோ ஷீ ஆல்சோ, ஸோ எங்க அம்மா கோலம் ரொம்ப அழகா போட்டு ஒரு புக்கே வச்சிருந்தா. லைக் 3 to 3 dots இருந்து ஆரம்பிச்சு பெரிய கோலம் வரைக்கும். ஸோ ஷீ இஸ் வெரி டேலண்டட். ஸோ அந்த புக்கு பார்த்து ஒரு அப்பல இருந்தே ஒரு ஆசை வந்தது. So and my elder sister is also very artistic. அவளும் நிறைய பார்த்து போடுவோம். My sister's name is Gauri. நிறைய கோலம் போடுவோம். So அவளை பார்த்து both my mother and my sister I got inspired. அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் புக்ஸ்ல போட்டு ஆரம்பிப்போம். And then chalk piece ஆல, அப்புறம் வாசல்ல சின்ன சின்ன கோலமாவால ஒயிட் கோலப்பொடி போட்டுதான் முன்னாடி எல்லாம். பட் இந்த கலர் பொடி போடுறதுங்கிறது ஆஃப்டர் ஐ grew up little, வீட்டுல கொலு போடுறச்சே மெயினா கொலு வைப்போம். இல்ல புள்ளையா சதுர்த்தி அந்த மாதிரி டைம்ல சுவாமி முன்னாடி சின்னதா கோலம் போட்டு, பிகாஸ் அப்பதான் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல வில் பி வெரி கீன் அவளும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. சோ but after marriage குழந்தைகள் கொஞ்சம் சின்னவளா இருக்கச்சு I didn't get the time, see, because the priorities were different. So when kids became a little independent, I started this again. So basically most of the times color kolam da, and it will be freehand rangoli da I choose because I like drawing. So I found freehand rangoli easier to do. So after marriage enna solnona, my husband and kids are also very supportive. They give the time, nee panniko appadina. My husband and my daughter and son are also being supportive, and my in-laws also appreciate a lot. So in fact enna solnona, in the lockdown actually has been very helpful. See, because nambalukku velila poha, we didn't have the time or opportunity, or it was lockdown irundadnala edana divert pannikarthukku because so much work at home. So on that time la every day or kolama potu to we got time to explore. So and enna advantage na, lockdown time la the online rangoli competitions or groups nariya jaasti aachu. So in fact very thankful that at the comfort of our house we are able to do so much. See, முன்னாடி எல்லாம் ஒரு இடம் சொல்லுவா, அங்க போய் ஒரு டைம் லிமிட் கூட கோலம் எல்லாம் போடணும்னு. பட் somehow I think thanks to the lockdown, நம்ம வீட்டிலேயே நம்மளுக்கு டைம் கிடைக்கிறச்சு. In fact it's very relaxing. At that same time it's very at least you get the appreciation of people. So அது ரெண்டு விதத்தையும். இன்னொன்னு என்ன மெயின் திங்னா, see, it's Indian culture. It is a very age old Indian art which I feel very proud that I'm able to contribute some, and I want to pass it on to the other generations also. And ninga kolam paatale it's a very beautiful art, and there are so many forms in it. Na poradhu free hand, but ma kolam, pulli kolam, I mean there is so much to explore. In fact it's just beginning for me. Po konja time kadachatnala கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஆரம்பிச்சு so there's a long way to go. There are so many experts who பார்த்தாலே தெரியும் they are so specialized in it. So அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். சரி நம்மளும் கொஞ்சம் போட்டு நம்மளும் கொஞ்சம் நம்ம in fact see நம்ம art is also getting developed. At the same time when people appreciate it's a very nice feeling. Whether we get prize or the materialistic thing oda, when people see and they praise you, adar mari satisfying ah irukum. And the feeling itself is different. So in fact I must thank Avvai so much. It's one of the first opportunities I got to send and display. And internet is such a thing that enga ukkandrukkal kuda we can display our talent. Munadi la apdi kadiyadu. Namba colony la irukkrava area la irukkaval mathukku dhan theriya varum. Not everyone can see that. So
to internet, and special thanks to Avai. In fact, first time I tried like this, and you've given us the opportunity at the comfort of our home. So special thanks to team Avai. எது மேம் as you said, அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோலம் போடுறது வந்து அந்த வாசல்ல பிளைனா இருக்கக்கூடாது, காலையில எந்திரிச்சு போடணுங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் இப்படி ஆரம்பிச்சது. ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி Facebookல கோலம் தனியா பேஜ் குரூப் இருக்கு, அதுல எவ்வளவு பேர் போடுறாங்க. சோ நான் பாக்குறேன் வந்து நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்க ஒய்ஃப் கோலம் போட்டோ எடுத்து என்னோட ஒய்ஃப் இன்னைக்கு போட்ட கோலம் அப்படின்னு டே எக்ஸ்போஸ். அது வந்து இன்னும் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹவு சப்போர்ட்டிவ் தே ஆர் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து பாக்குறதுக்கு அது எல்லாமே நல்லா இதா இருக்கு, ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு எல்லாமே. கரெக்ட். இட்ஸ் வெரி நைஸ். நீங்க அப்ப வந்து வீட்ல கோலம் போடும்போது உங்க கிட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? Yeah, they like and they are very helpful also. In fact, என் சன்னுக்கும் கோலம் போட பிடிக்கும். அவனும் 2-3 சின்ன கோலம் போட்டு ஸ்கூல்ல இந்த மாதிரி இன்டர்நெட்ல he's also won prizes. I mean, he is not skilled as yet. He started learning. So he also sees, and mostly they'll give suggestions like போட்டுட்டே இருக்கச்சு, I will call them and ask them, இது எப்படி இருக்கு, அது சரியா இருக்கா, அது சரியா இல்லையான்னு. So those suggestions are very valuable actually. So நம்ம போடுற வாழ்க்கை we'll have a very ஒரு வேற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். நம்மளுக்கு இப்பதான் வரும்னு நினைச்சு நம்ம அசியூம் பண்ணிட்டு இருப்போம் சில திங்ஸ். பட் when they come and see as an audience, they give lot of suggestions, and எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. That's very useful for me. So நான் in fact நான் வீடியோ கால் இல்ல போட்டோ எடுத்து எங்க அம்மாக்கும் அனுப்புவேன். So even before taking the final or picture or final இது பண்றதுக்கு முன்னாடி எல்லாரோட வியூஸ் எடுத்துட்டு எங்க அம்மாவோட சஜஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு then only I make the final this photo எடுக்கிறதோ எதானே பண்ணுவேன். And kids are really very supportive in the timeல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, இந்த ஏதாவது வேலை இருந்தா பாத்துக்கோனா. So they are very helpful. So they do all that for me, and and my husband also has been supportive, giving the time that you should improve your art abdina. So family support illati idu konjam kashtam, because as you know it's a little time consuming. So summa chinna kol see vasa kolom is also chinnada pottudala, but indha mari or task edutinde edana or particular padam podnom venkatachalapati podnom abdin edutunda, see you can't do what you want, konjamavadu precise ah varanum. So it's pretty time consuming, patient ah podanum. So அந்த மாதிரி டைம்ல ஃபேமிலி சப்போர்ட் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். So if they are helpful in small little ways, it's very practical things like doorbell பாக்குறதோ வேற ஏதாவது வேலை பாத்துக்கிறதோ. So அந்த ஃபேமிலி சப்போர்ட் இல்லாட்டி இந்த மாதிரி கோலம் போடுறது and all. I'm telling for a typical homemaker or ladies of our age who have to manage multiple things, family support is very great importance. So that's with God's grace that's been there. That's how I've been able to இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கோலம் எல்லாம் போட என்னால முடியறது இப்போ. ஓகே. அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு மேம்? இப்போ நீங்க பொடியில போடுறதுக்கும் நம்ம அந்த பெயிண்டிங் வரைகிற மாதிரி தான் இப்ப எல்லா கோலமுமே இருக்கு. அவ்வளோ ஆப்டா அவ்வளோ கிளியரா எல்லாமே இருக்கு. அது எப்படி நீங்க நம்ம பிரஷ் புடிச்சு பெயிண்ட் பண்ணிடலாம், ஆனா அந்த பொடி எடுத்து போடுறது வந்து எப்படி மேம் அது? Actually intricate designs எல்லாம் painting what I have நான் painting கொஞ்சம் பண்ணிருக்கேன். in intricate designs எல்லாம் paintல கொஞ்சம் பண்ணிடலாம் brush வச்சு. but இந்த பொடியில especially இந்த கண்ணோட effect, மூஞ்சி அம்மன் மூஞ்சி போடறச்சே that is the biggest challenge. and what I feel is அது ரொம்ப practice பண்ணி தான் வரும். especially அம்மன் மூஞ்சி இல்லதான் ஒரு காடோட ஃபேஸ் பண்ணணும்னா in painting I feel it's relatively easier. அதுவும் ஈஸின்னு சொல்ல, but when compared to பொடி, because பொடியில the control is the main thing. அந்த பொடி விழறது நம்ம கண்ட்ரோல் பண்றோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரஷ்ல பிரஷ் இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸியர் டு ஹேண்டில், பட் பொடி தப்பா விழுந்துட்டுனா சரி பண்ணிக்கலாம் பட் அது எப்படி விழறது, எந்த ஆங்கிள், எந்த அமௌண்ட் ஆஃப் பொடி விழறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ ஃபீல் கோலம் பிகாஸ் the area is large, இல்லையா, it takes much more time than painting. பெயிண்டிங்ல ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் எடுத்து பண்ணுவோம், இது ஃபுல்லா ஃபில் பண்ணி யூனிஃபார்மிட்டி கொண்டறதுக்கு அது it takes a little more time and patience. I mean both are equally challenging, but நான் பண்ணதுல I'm just telling you, painting I find a little more easy when compared to kolam in terms of portraits or face things and mari irukadhu. Sceneries and mari pandradhula I think both are equal. Romba toughness will be same in both.
அந்த மாதிரி இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். மேம் இப்போ உங்க கோலம் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதுல வந்து ரொம்ப கஷ்டமான கோலம் இல்ல உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரியான கோலம் எது நீங்க சொல்லுங்க. ஓகே, இது இது உங்க ஃபர்ஸ்ட் கிட்ஸுக்கு பிடிச்ச கோலம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா மேம்? ஆமா, இது ஆக்சுவலி நான் அரௌண்ட் 2 years பேக் எல்லாரும் ஆக்சுவலி மார்கழி மாசத்துல கோலம் டெய்லி போடுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா டிஃபரெண்டா கார்த்திகை மாசத்துல பண்ணலான்னு ஐ ஸ்டார்டட் டூயிங் கார்த்திகை மாசத்துல ஒரு கோலம். சோ மை கிட்ஸ் சஜஸ்டட் நீ எல்லாம் ஆர்டிஸ்டிக்காவே பண்ற, வை டோன்ட் யூ டேக் கார்ட்டூன்ஸ் அண்ட் டூ அப்படின்னு என் பொண்ணு ஷி ஜஸ்ட் சஜஸ்டட். சரி ஒரு வீக் ஃபுல்லா கார்ட்டூன்ஸ் பண்ணலான்னு. So Chota Bheem எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். So and that way I started doing. So 7 cartoons choose பண்ணி daily ஒரு cartoon பண்ணி I started like எல்லாமே ட்ரை பண்ணலான்னு with all categories, just not பூ சுவாமி அந்த மாதிரி இல்லாம I wanted to try everything. So இது கிறிஸ்மஸ் போது இந்த தடவை பண்ணது. சோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும், நைட் ஸ்னோ கிறிஸ்மஸ் அப்படின்னு அந்த மாதிரி டைம்ல ஐ சோஸ் டு டு திஸ். இது வந்து எல்லாமே நீங்க சாக் பீஸ்ல அவுட்லைன் பண்ணிட்டு பண்ணுவீங்களா மேம்? ஆமா, இது ஆக்சுவலி வெங்கடாச்சலபதி சாக் பீஸ்ல அவுட்லைன் பண்ணி பண்ணது. பட் தி ப்ரீவியஸ் கிறிஸ்மஸ் இது ஐ டோன்ட் புட் பிகாஸ் முதல்ல ஷேடிங் பண்ணிக்கணும். சோ ஷேடிங் பண்ணிட்டு அப்படியே கையால தான் வரைஞ்சேன். ஐ டிடன்ட் draw anything with chalk piece because முதல்ல ஷேடிங் பண்ணிட்டா சாக் பீஸ் தெரியாது. இது புரட்டாசி சனிக்கு சடனா பண்ணும் தோணிட்டு ஐ மேட் வெங்கடாச்சலபதி அன்னைக்கு பண்ணது. இது கோகுலாஷ்டமி அன்னைக்கு பண்ணது. கிருஷ்ணர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும் அப்படின்னு. சோ முதல்ல பின்னாடி ஷேடிங் பண்ணிட்டோம், அப்புறம் மேல பொடியால we have to do the rangoli. இது எல்லாமே கலர்ஸ் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவீங்கல்ல மேம்? இல்ல, சிலது ரெடி கலர்ஸ் கிடைக்கும், சிலது நம்ம ஒயிட் பொடியோட மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் வாட் ஷேட் வி வாண்ட். சோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு தென் we can start using colors அந்த மாதிரி. இது இப்ப ஏதாவது ஃபேன் ஏதாவது பட்டாலும் இது பறந்துரும் இல்லையா மேம்? ஆமா ஆமா ஆமா. So in fact sometimes it gets very hot. The fan போட்டு கொஞ்சம் இவ்வளவு effort will become waste, but at the end of the day you feel nice, at least it's come out well அப்படிங்கிற மாதிரி. இதோ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போது போட்டது. அந்த விளக்கு வச்சிருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகா, இன்னும் அது வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுறது. ஏன்னா ஜென்ரலாவே விளக்கு இல்லாம ஒண்ணு விளக்கோட ஒண்ணு எடுப்பேன். ஜஸ்ட் the seeing that with the light and everything ஒரு மாதிரி பார்க்கவே சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க அதுக்காக யோசிக்கணும். இப்ப கோலம் போட்டு அது பண்றது ஒண்ணு, அது போக அதுக்கு இந்த டெக்கரேஷன்ஸ் பண்றது கூட அது ஒரு தனி கிரியேட்டிவிட்டி தான் இல்ல? ஆமா. சோ ஐ கீப் ட்ரைங் எல்லா பூவோட விளக்கு கேண்டில் எது வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு. சோ generally every festival or any occasion is there, I'll plan a kolam. So okay அந்த மாதிரி பண்ணது எல்லாமே ரொம்ப அழகாவே அந்த ரியலிஸ்டிக்காவே இருக்கு. Thank you very much. எல்லாம் செல்ஃப் லேர்னிங் தான் இல்ல மேம் உங்களுக்கு? எல்லாமே செல்ஃப் லேர்னிங், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். just like drawing இல்லையா? சோ நம்ம நிறைய பார்த்து I mean obviously we are inspired by many people. so அவட்ட இன்ஸ்பிரேஷன் எடுத்து எப்ப பார் ஒரு புது ட்ரையல். சோ ஒரு தடவை ஒன்னு பண்ணி பாக்குறது. இப்போ இது மேபி நீங்க இது நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகணும்ன்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா மேம்? இந்த கோலம் நெக்ஸ்ட் கட்டம்னா for me என்னன்னா நான் மோஸ்ட்லி எல்லாம் ஃப்ரீ ஹேண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் there are so இந்த புள்ளி கோலம். இன்னொன்னு என்னன்னா நம்ம இந்தியன் தமிழ் கல்ச்சர் மாக்கோலம் இஸ் வெரி ஸ்பெஷல். சோ மாக்கோலம் நான் இன்னும் அவ்வளவா ஐ ஹவ் நாட் yet ஸ்பெஷலைஸ்ட் பிகாஸ் ஒகேஷன் ரொம்ப கம்மி. வீட்டுல பண்டிகை சின்னதா சாமி முன்னாடி போடுவோம். பட் ஐ நோ so many people மாக்கோலத்துக்கு ரொம்ப பெருசா அழகா அவளோட ஃப்ரீ ஃப்ளோவா வரும். அது இன்னும் எனக்கு பழக்கமா, பொடி தான் பழக்கமா இருக்கு. So each category I want to explore and improvise in that. வீட்ல போடுவே பண்டிகைகளுக்கு மாக்கோலம். பட் I can make out that it's very still in the beginning stage மாதிரி. அந்த ஃப்ளோ அதெல்லாம் அவ்வளவு நல்லா வரல. சோ அது இன்னும் கத்து பட் அது பழக்கத்துல தான் வரும். சோ because பொடி கோலம்னா we will have the control. மாக்கோலம்னா அது கரெக்டா அந்த ஃப்ளோ ஈக்குவலா இதா வரணும். இன்னொன்னு இந்த
புள்ளி கோலம், திக்கு கோலம், புள்ளி கோலம் பால்ல. So that I haven't tried. ஒரு சின்ன சின்னதா போடுவேன், அது இன்னும் பெருசா நல்லா போடணும் அப்படின்னு. So I want me this a long way to go. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். So ஒரு கேட்டகரியா எடுத்து the thing is ஒன்னும் இல்ல, டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா we can improve so much. And இப்போ we have so many YouTube இருக்கட்டும், இன்டர்நெட்டா இருக்கட்டும், tutorials, and we get so much of source to see how it is done அப்படின்னு. So level na I just want to we try various, just veru free hand na illama kolam na ella category try panni adula improvise panniknungarda aasa. So I think I'll take it gradually. It's a long way to go. In fact only from 1.5-2 years indha mari regular basis la poda michiruken. So hopefully with God's grace and inspiration from people like you, like indha mari contests alla varche you get more inspired. Illattalu podarom இந்த மாதிரி இருக்கச்சு you get that healthy competitive spirit. ஐயோ அவளும் போடுறாள், நம்மளும் ட்ரை பண்ணலாமே. we get to explore new categories of kolam, or இந்த மாதிரி theme எதான் கொடுக்கச்சு our creativity actually starts increasing. So அதோடதான் such plans as such. So இதெல்லாம் mostly instantaneous-ஆ வருது. ஏதாவது ஒரு பண்டிகை வருதுன்னா சரி ஒரு கோலம் எதான் போடலாமேன்னு யோசிச்சு போடுறது, அவ்வளவுதான். So just hoping I will explore all the categories of kolam or rangoli. மேபி இது எல்லாமே ஆல்பமா பண்ணினா கூட மேம் ஃபியூச்சர்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கோலம்னா அந்த சிக்கு கோலம் பெரியவங்க பாட்டி எல்லாம் தான் இருந்தது. இப்போ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. ஆனா இப்போ நம்ம இந்த ஆர்ட் கூட கொஞ்ச நாள் கழிச்சு அது அப்படியே ஒரு பாஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்ப உங்களை மாதிரி நீங்க நிறைய பேர் கோலம் போடுறவங்க எல்லாரும் இதை ஒரு ரெக்கார்டா டாக்குமெண்டா பண்ணிட்டோம்னா நமக்கு இது அப்படிதான் நம்ம இனி பாப்போம்னு நினைக்கிறேன். அநேகமா இல்லையா மேம்? Correct. In fact, I keep telling that in the most of us don't take a printout, like albums alla edukradilla. So I keep telling my husband eppa or 500 columns 1000 columns appo mudinjana pro just enak or album ah panni taango. I mean it's always there on the internet, Google alla vechirpom, but ad album ah paakarche or tani sandosham like நம்ம பழைய photos எல்லாம் எடுத்து பாப்போம், அந்த மாதிரி ஆல்பமா பண்ணி வச்சுட்டோம்னா ஓ இது போட்டிருந்தோமே. And for future, for everyone for that matter, just not my kids or anyone, we can show them this is also a form of art, and they can also get inspired. Only way we can take our culture forward, because rangoli podradhu kolam podradhu is a very rich cultural asset na solnu நம்மளுக்கு. And there are so various forms. So in the mari panni vechunda if I could at least contribute 1% to our culture, it would be very nice. So it would be nice to take it forward. Yes ma'am, yes ma'am, absolutely right. evlo நேரம் எடுத்துப்பீங்க ma'am கோலம் போடுறதுக்கு? It depends on how intricate it is. வெறும் filling மாதிரி இருந்ததுன்னா 1 hour 1.5 hours ல முடிஞ்சிரும். பட் இப்போ வெட்டாச்சல பத்தி எடுத்துக்கணும் இல்ல அந்த மாதிரி பண்ணணும்னா see when there are intricate designs actually it takes time. So சில டைம் எனக்கு 3-4 hours கூட ஆகும். கண்டினியூட்டி இல்லாட்டி in fact I will take 2-3 days. ஒரே நாள் கண்டினியூஸா போட முடியாது சில டைம். So அது போட்டு ஆரம்பிச்சுட்டு அப்படியே வச்சு ரூமை மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே போய் திரும்பி கண்டினியூ பண்ணி அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கு. பட் கரெக்டா இன்ட்ரிகேட்டா போடணும்னா ஐ மீன் மினிமம் இஃப் ரீசனபிளி பிக் கோலம் ஒரு 45 minutes ஆரம்பிச்சு சில கோலம் எனக்கு 3 hours வரைக்கும் கூட எடுத்திருக்கு. So it depends on how intricate the designs are அப்படின்னு இது. But end of all you feel very the finishing இத பார்க்க போது it's very satisfying. You feel it's worth all the efforts. And இன்னொன்னு கோலத்தோட என்ன அட்வான்டேஜ்னா earlier also குனிஞ்சு நிமிந்து some sort of exercise for us. Earlier ladies were even more active. இப்போ lifestyle மாறிட்டு. So this is also a sort of exercise, because ஒரே இடத்துல உட்கார்ந்து நிச்சயமா போட முடியாது. We'll have to move around. that in the color கோலம் பெருசா we have taken it up. So அங்க போய் இங்க போய் இந்த பொடியை எடுத்து உட்கார்ந்து நின்னு எல்லாம் பண்ணணும். ஒரு விதத்துல at least for the 2-3 hours we get some kind of exercise also. So that's also nice. the கோலம் போடுறதுல அதுவும் ஒரு அட்வான்டேஜ் actually. ஓகே, அப்ப நீங்க சொன்னதை பார்க்கும்போது அப்ப நீங்க மட்டும் தான் போடுவீங்கல்ல, வேற ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி அப்படிலாம் இல்ல? ஹெல்ப்னு கிடையாது. இந்த மாதிரி போட்டோ எடுக்கணும் இல்லாட்டா லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஐ கால் சம்மன் ஃபார் ஹெல்ப். இல்லாட்டி நானே தான் தனியா ரூம்ல கொஞ்சம் ஏந்து இது பண்ணி
because எல்லாமே பக்கத்துல வச்சுக்க முடியாது பொடிகள், you know, when you have to move around. So ஏந்து உட்காந்து so அந்த மாதிரி நானே தான் போட்டுப்பேன். So till now not has come to help or anything. ஓகே ஓகே மேம். வேற ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? With respect to சும்மா காமனா இந்த மாதிரி கோலம் போடுறவங்களோ இல்ல இது மாதிரி இது தெரியாத விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ சஜஷன்ஸ் மாதிரி நம்ம அண்ட் இன்னொன்னு என்னன்னா கோலம் போடுறது ஐ திங்க் வி ஷுடன்ட் ரெஸ்ட்ரிக்ட் டு ஒன்லி கேர்ள்ஸ் போடணும் அப்படின்னு அது ஒண்ணு எனக்கு தோணுது. இட்ஸ் பேசிக்கலி an art. So even I mean there are a few men who they also put kolam. So பையங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா we should encourage them. இது பொண்கள் மட்டும் தான் இது பண்ணணும் அப்படின்னு I think we should come out of that, you know, because my son in fact ஒருத்தர I just told him இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு அவன் because see the one advantage the observers doing it இல்லையா, so சிலது நம்மள்ட்ட இருந்து கத்துப்பாங்க. Then I feel I mean everyone should learn this art. I mean personally my feeling because it's not that tough also actually. நீங்க பார்க்க போனா அது ரொம்ப கஷ்டம் கிடையாது. only thing கொஞ்சம் patience and you know கொஞ்சம் creativity இருந்தா you can start with small columns and போக போக you know you can develop and everything. It's a very personal thing, you know, because like art or like paadadhu dancing mari, this is also one kind of art which is very satisfying. So I mean I would love to, you know, if my kids also, you know, take it further and you know they also develop more interest, but only we can't force anyone into this. Avalkave interest irkanum. So suggestion in fact, you know, one thing I want to thank Avai is like இதே கேட்டகரியில ரோஜா ரமணி மேம், பத்மினி மேம் எல்லாம் அவளோட சேர்ந்து என் பேர் பார்க்கணும். It was such an honor because they are all like experts. நீங்க பார்த்திருப்பேன் அவ இதெல்லாம் they have I mean so many years of, you know, they have experience, you know, and you can see அவ கை எவ்வளவு குதிரி அவ எவ்வளவு அழகா போடுறான்னு. So அவளோட என் பேர் வந்திருக்குங்கிறது it's like even more inspiring and you know very motivating. So I feel like okay I should keep trying more, you know, different categories அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு positive competition spirit வந்தது. So it was very nice to see, you know, my name along with great people like that. ஷோர் மேம். ஆக்சுவலி எனக்கு அந்த நீங்க சொன்ன முன்னாடி சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மேம். ஐ எம் வெரி ஹாப்பி. பேசிக்கா இது ஒரு அன்ரிட்டன் ரூல் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஆக்சுவலா நீங்க சொன்னது ஒரு டிஃப்ரெண்டாவும் இருந்தது மேம். இது வரைக்கும் யாரும் இப்படி சொல்லல. ஃபீமேல் அந்த கோலம் அப்படின்னால அது வந்து ஒரு விமன்கான ஒரு விஷயங்கிற மாதிரியான இதா இருச்சு. அதையும் மீறி நம்ம கேட்டோம்னா விமன் ஹாவ் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்னுக்கு பேஷன்ஸ் இல்லாதனால, பட் அப்படி கிடையாது. எல்லாரும் ட்ரை பண்ணும். இட் இஸ் நாட் ஜெண்டர் பேஸ்ட். எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பண்ணணும்னு சொன்னது just an art அவ்வளவுதான். like painting பண்ற மாதிரி இது ஒரு art, just a different kind of art. Personally if a boy is really interested I think we should encourage, you know, that okay you develop this art also அப்படின்னு. So you know I always tell my son அவன் சொன்னா even கேட்டன் போடுவான். in fact மார்கழி போது அவனும் கோலம் போட்டு இந்த மாதிரி 2 ஆன்லைன் காம்படிஷன்ஸ் he also won. So you know art has no discrimination. யாரு வேணா போடலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா I think anyone should and you know can try it. There's no harm. Yes, absolutely right ma'am. It's not a girl thing. So எனக்கு இந்த ஒரு பாசிட்டிவ் விஷயம், அதாவது இந்த ஒரு டிஃபரெண்டான ஒரு இது எப்படி சொல்றது ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ்னு கூட எடுத்துக்கலாம் மேம். இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. So with this positive and very spiritual note we have come up to the end. So thank you so much ma'am. Thank you so much உங்களோட டைமுக்காகவும் உங்களோட இந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காகவும். மேலும் மேலும் நிறைய நீங்க உங்க இன்ஸ்பயர் ஆன பீப்புள் பார்த்து நீங்க நிறைய போட்டுட்டே இருக்கணும். நீங்க எங்க காம்படிஷன்ஸ்ல நீங்க கண்டிப்பா வந்து கலந்துட்டே இருக்கணும் மேம். கண்டிப்பா. even I would like to thank team Avai, you know, again திரும்பிட்டு அத சொல்றேன், but it's so important that you know at I keep telling at the comfort of my home, you know, I was able to send, you know, just clicking and sending is like so easy actually. So thanks team Avai for giving the opportunity. And in fact எங்க ஆத்துல எனக்கு எங்க அம்மாவும் prize win பண்ண, and one more relative of mine also won in other senior citizen category. So I told her anpugono. So it feels very nice, you know, when we are able to, you know, inspire or help people, you know. And thanks Avai again for the opportunity. It feels very nice. We are very happy. So thank you so much ma'am. Thank you. Okay.